சரிகமபா சீனியர் சீசன் 5ல் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ஸாக கலந்துக்கிட்டு இருக்க இனியாவுடைய பயோகிராஃபியை தான் இப்போ இந்தியாவில் பார்க்க போகிறோம். சரிகமபா சீனியருக்கான சீசன் 5 ஸ்டார்ட் ஆகி ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த சீசனில் கலந்துக்கிட்டு இருக்க எல்லா போட்டியர்களுமே ரொம்ப நல்லாவே போடுறாங்க. தங்களுடைய திறமையை உலகறிய செய்ய வேண்டும் என்று காத்திருக்கும் பலருக்கும் சரிகமா ஸ்டேஜ் ஒரு நல்ல அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்குது அப்படின்னு சொல்லணும். இந்த ஸ்டேஜில் பாடின பலர் இப்போது சினிமாவில் முக்கிய பிரபலங்களாக மாறியிருக்காங்க. தேவேனுக்கும் ராஜ்குமார் அவர்களும் 2001ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு இனியா பிரியங்கா அப்படின்னு 2 குழந்தைகள் இருக்காங்க. அதாவது தேவனுடைய மகள் இனியா தாங்க இப்போ சரிகமா சீசன் 5ல் ஒன் ஆஃப் த கண்டஸ்டாக கலந்துக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. தேவயானியும் ராஜ்குமார் அவர்களும் மீடியாவில் பிரபலமாக இருக்கிறதுனால இனியா அவர்களுக்கும் தன்னுடைய அம்மா அப்பா போலவே மீடியாவில் சாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் மியூசிக் ஸ்கூலில் சேர்ந்து மியூசிக் கற்றுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை ஆக்டிங், டான்ஸு, டைரக்ஷன் அப்படி எல்லாத்தையுமே இனியவங்க கற்றுக்கிட்டு இருக்காங்க. இனியவங்க சென்னை வைஷ்ணவ காலேஜில் விஸ்காம் செகண்ட் இயர் படிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ சரிகமபா சீசன் 5ல் கலந்துக்கிட்டு மறைந்த பவதாரணியர்களுடைய பாடல் என்ன மயில் போல பொண்ணு ஒன்று அப்படிங்கிற பாடலை பாடியிருந்தாங்க. அந்த பாடலை கேட்ட ரசிகர்களாக இருக்கும். இனியவங்க பேசும்போது பார்த்தா தேவேனவர்களுடைய வாய்ஸும் பாடும்போது பவதாரணியவர்களுடைய வாய்ஸும் வருது. இனியா ஒரு தெய்வ குழந்தை அப்படின்ட்டு ரசிகர்கள் இருக்கும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நடிகை தேவனவர்களிடம் நீங்கள் சினிமா துறையில் இருக்கீங்க, நீங்கள் நினச்சா உங்களுடைய பொண்ணை டைரக்டாக சினிமாவில் பாட வைக்கலாமே, நீங்கள் ஏன் இந்த ஸ்டேஜை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நடிகை தேவனி அவங்க என்னுடைய பொண்ணு தன்னுடைய சொந்த முயற்சியாலும் திறமையாலும் முன்னுக்கு வரணும், அதுதான் என்னுடைய ஆசை அப்படிங்கிற மாதிரி தேவனி அவங்க பதில் சொல்லியிருந்தாங்க. தேவனை பேசுறதை பார்த்து பலருக்கும் நிகழ்ச்சி ஏற்படுத்திருச்சுங்க. தேவனுடைய மகள் இனி அவங்க தன்னுடைய திறமையால் தான் ஜெயிக்க வேணும் அப்படின்னு தான் சரிகமா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. இனியோ பலரும் பாராட்டி கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் வெற்றி பெறுவாங்க அப்படின்ட்டு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இனி அவங்களுக்கு அந்தியூரில் இருக்கக்கூடிய கிராமத்து பண்ணை வீடு தான் ரொம்ப பிடிக்குமா. வெக்கேஷன் டைமிங்கில் அங்கே தாங்க போவாங்களாம். இனி அவங்களுக்கு தளபதி விஜய் அவர்களை ரொம்பவே பிடிக்குமா. தேவனி அவர்கள் ஷூட்டிங்கு போயிட்டா இனி அவங்க வீட்டை நல்லாவே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்களாம், குக்கிங்லாம் செய்வாங்களாங்க. இனி அவங்க தான் சரிகமா நிகழ்ச்சியில் டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்னு எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ பற்றிய உடைய கருத்துக்களை எங்களுடைய பண்ணுங்க. இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் 2.2 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.